எவ்வளோ தான் நல்ல மாதிரி நடித்தாலும் நடுவில் வந்து அந்த உள்ளே ஒளிஞ்சு இருக்கிற ஃப்ராடு வந்து வெளியே வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இவர், டிடிஎஃப் வாசன். இவர் வந்து பெரிய செலிப்ரிட்டின்னு இவருக்கே நினைப்பு. அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் இன்னசென்ட்டாக அப்படி இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை வந்து வழியெல்லாம் பார்க்கும்போது போய் செல்ஃபி எடுக்கிறது, போய் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களா, இதுவான்ட்டு சும்மா போய் இவங்ககிட்ட பேசுகிறது, இதெல்லாம் செய்யும்போது இவங்களுக்கு வந்து அப்படியே தலைகால் புரியல. அதுவும் இவன் வந்து ரொம்ப ஒரு அல்பத்தனமான இந்த அல்பனுக்கு வாழ்வு வந்தான்ற பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆள். யூடியூப் இதில் வருமானம் இப்போ வந்து அந்த ஜிபிஎஸ் எல்லாம் விற்று ஊரை ஏமாற்றி கொஞ்சம் வருமானம்லாம் வந்துடுச்சு. பணம் வந்தவொடனே என்ன பண்ணுறது தெரியல. திருப்பதி கோயிலில் போயிட்டு இப்போ வந்து ஒரு வம்பு ஒழிச்சுட்டு வந்துக்கிறான். இங்கே தமிழ்நாட்டில் வம்பு ஒழிச்சதெல்லாம் போதாதுன்ட்டு இப்போ ஆந்திராவுக்கு போயிடறான். திருப்பதி கோயிலில் இவனும் ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு கோயிலில் வந்து நிறைய பேர் அந்த ரூமில் வந்து லாக்காக இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு குரூப்பாக அனுப்புவாங்க. அந்த ரூம் வந்து லாக்காக இருக்கும்போது அங்கே போய் கோவிந்தான்னு கத்திட்டு அங்கே ஓடி போய் ரூமை திறக்கிற மாதிரி ஒரு ப்ராங்க். இது வந்து ப்ராங்க் தான். அந்த இடத்துக்கெல்லாம் வந்து இவன் எப்படி கேமரா எடுத்துன்னு போனால், எப்படி அதுக்கு யார் அலோவ் பண்ணாங்க அப்படின்றத பற்றி பெரிய ஒரு விசாரணையே பண்ண போகிறோன்ட்டு திருப்பதி தேவஸ்தானம் போர்டே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ்லேருந்து எப்படி வெளியே வர போகிறான்னு தெரியல. எப்படியும் வெளியே வந்துடுவான். அங்கே இங்கே எதாவது பணம் கொடுத்து எதாவது கட்டிங் பேசி. அது திருப்பதியில் அந்த கட்டிங் பேசுகிறது நடக்குமான்னு தெரியல. இங்கே தமிழ்நாட்டில் வந்து லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி பைக்கை கொளுத்திடுங்க அப்படின்லாம் சொன்னார் ஒரு ஜட்ஜு. அப்புறம் 30 நாள் என்னமோ ரிமாண்டில் இருந்துட்டு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் வெளியே வந்தார். வெளியே வந்தோடனே சித்து வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நாள் வந்து ஐயோ நான் இனிமேல்ட்டு கார் கூட ஓட்ட போகிறதில்ல அப்படின்ற மாதிரி இருந்தார். இப்போ திருப்பதிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா காரில் இவர் தான் வந்து டிரைவிங் சீட்டில் உட்காந்து அப்படியே ஜம்முன்னு போகிறாரு. இந்த மேட்டரான ஒன்று இது பார்த்திங்கன்னா இவருடைய நிறைய வெறி பிடிச்ச ஃபேன்ஸ் இருக்காங்களாம். இந்த ஃபேன்ஸுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் வீடியோலாம் போட்டு அங்கே போய் கமெண்ட்லாம் பண்ணுவாங்க. அதில் 1-2 கமெண்ட் நான் பார்த்தேன். அதாவது கள்ள சாராயம் குடிச்சு இவ்வளோ பேர் செத்தாங்க, அந்த கவர்மெண்ட் தான் இங்கே இதுவாக இருக்குது, அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இவன் இப்போ இந்த கோயிலில் போய் இந்த ப்ராங்க் பண்ணதுனால யாருக்கு என்ன நஷ்டம், யாருக்கு வந்து இதுவாச்சு, யாராவது உயிர் பாதிக்கப்பட்டதா, அதுவா. டேய் ஏன்டா உங்களுக்கு இந்த வேலை, ஏன்டா? அதாவது அந்த வாழ்த்தனம் அப்படின்றது வந்து இவனுங்க நினைப்பு வந்து ரொம்ப அது வந்து தமாஷாக இருக்குதான். அது வந்து அப்படியே மக்கள்லாம் வந்து ரசிப்பாங்களாம். அவன் 5 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் அந்த ரூம்குள்ளே லாக்காக இருக்கிறாங்க. 100 பேர் 200 பேர் ஒரு ரூமில் இருப்பாங்க. அது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். அவங்க வந்து ஒரு மன நிம்மதிக்காகவும் கடவுளை வந்து நம்புகிறவங்க, அவ்வளோ தூரத்துக்கு அந்த ஃபெய்த் இருக்கிறதுனால தான் அங்கே போகிறாங்க. அங்கே போய் நீ இந்த மாதிரி தமாஷ் காட்டலாமா? நீ தமாஷ் காட்டுறது வெளியில் ரோட்டில் வந்து காட்டு. அப்படி வந்து ஒரு கூலான ஒரு இதுவான இடமா இருந்தால், இந்த திருப்பதி மலையில் வந்து எங்கேயுமே வந்து மாம்சம் கிடையாது, எங்கேயுமே வந்து நான் வெஜிடேரியன் கிடையாது. அப்படி அவங்க வந்து ஃபாரினர்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணுறது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இதை கன்சிடர் பண்ணியிருந்தா நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டு அது இதெல்லாம் திறக்கலாம். நிறைய பேர் அதெல்லாம் வாங்கி எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் அதை வந்து ஒரு சீக்ரெட் பில்கிரிமேஜ், ஒரு நம்பிக்கையோட அந்த இடத்த வந்து ஒரு புனிதமாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்க வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போய் நீ இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக இந்த ப்ராங்க் பண்ணுறேன் மயிரை பண்ணுறேன்ட்டு இந்த மாதிரி அசிங்கமான வேலைங்கள்லாம் பண்ணுறத விட வேறு ஏதாவது பண்ணி ரீல்ஸ் எடுக்கலாம். இப்போ வந்து பைக் வச்சு ரீல் எடுக்க முடியல, அதனால் இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கலான்னு யோசிக்கிறான் போது. இது நான் தப்பு பண்ணுறது. இந்த நியூஸை பற்றி வயசாகி போன 2 பேர் பேசியிருந்தாங்க. வயசானவங்கன்னா ரொம்ப வயசு இல்லை, ஒரு 50 வயசு ஒரு 60 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கவங்க 2 பேர் பேசியிருந்தாங்க. நம்ம பாட்டி காலத்துலலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவனுக்கெல்லாம் என்ன வயிற்றால வந்துட்டு என்ன ஆக போகுது, இவெல்லாம் எங்கே எப்படி போக போகிறான்னு தெரியல, அந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கான். அவ்வளோ ஒரு புனிதமான இடத்துல வெங்கடாஜலபதி இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாரு தெரியல. இதுவன்ட்டு அவங்க 2 பேர் பேசியிருந்தாங்க. நான் வந்து சைட்லேருந்து ஏங்க இப்படியெல்லாம் சாபம் விடுறீங்க, இல்லைப்பா இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஒரு கோயில்னால் எவ்வளோ ஒரு புனிதமான இடம், எவ்வளோ பேருடைய நம்பிக்கையை வந்து அவன் அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு வேலை பண்ணியிருக்கான். இதுவான்ட்டு அதாவது அந்த நம்பிக்கை இருக்கவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது பாருங்கள். இவனுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன ஆயிடுச்சு இப்போ நாங்கள் போய் எங்கள் ப்ராங்க் தானே பண்ணோம், நாங்கள் சும்மா தமாஷுக்காக பண்ணோம், கோயிலில் ஒரு சந்தோஷமான இடம் தானே, சந்தோஷமான இடம்னா அதுக்காக போய் சரக்கு அடிப்பியா? சரக்கு அடித்தா ஒரு சிலருக்கு சந்தோஷம் வரும், இல்லை சிகரெட் பிடிச்சா சந்தோஷம் வரும், அதுக்காக கோயிலில் போய் சரக்கு அடிக்கும் சிகரெட் பிடிக்க முடியுமா? என்ன மனுஷங்க ரெடி? ஏன்டா உனக்கு சரின்னு தோன்றதெல்லாம் சரியா? அது சரியான்றதை ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு செய்தால் வாழ்க்கையில் நல்லது.